சினிமா துறையில் எவ்வளவோ புது புது நடிகர்கள் வந்தாலும் கூட அந்த காலங்களில் குறிப்பாக சொல்லணும்னா 80-90 காலங்களில் கொடிகட்டி பறந்த ஸ்டார் நடிகர்களை இன்ன வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாது. ஏதாவது ஒரு கதாபாத்திரம் வந்தால் இந்த நட்சத்திரம் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இன்ன வரைக்குமே நம்மெல்லாம் நினச்சிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு ஃபேவரேட் ஹீரோவாக சாக்லேட் பாயாக வலம் வந்தவர் தான் யார் அப்படின்னா நடிகர் பிரசாந்த் அவர்கள். இப்போது வாழ்க்கையில் சில நேரம் நம்ம தோற்று போயிடுறோம் அப்படின்னு நடிகர் பிரசாந்த் அவர்கள் எமோஷ்னலாக பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இப்போது என்ன நடந்தது, ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 90களில் கொடிகட்டி பறந்த நடிகர்களில் ஒருவராக இருந்து தற்போது பெரிய அளவில் வாய்ப்பில்லாமல் இருந்து வர்றவர் தான் யார் அப்படின்னா நடிகர் பிரசாந்த். கடைசியாக விஜய் நடிப்பில் வெளியான கோட் படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிருந்தார். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நேரடியாக உணர்த்தும் விதமாக பேசிய ஒரு வீடியோ எல்லோருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்குன்னு சொல்லணும். அதில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்களே நம்ம மாற்றிடும், வாழ்க்கையில் சில நேரம் தோற்று போய் விடுவோமோ, ஆனாலும் பரவாயில்லை, அதில் இருந்து மைனஸை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிரசாந்த் வாழ்க்கையுமே நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரியாக நல்லா அமையலை அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா வரலட்சுமி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்கள பிரிஞ்சிட்டாரு. ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு பல விஷயங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துருச்சு. எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெண் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் இப்படி அவருடைய வாழ்க்கை ஆயிடுச்சே அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்தாங்க. அதற்கப்புறமாக இவர் எதுலேயுமே நடிக்காமல் இருந்தார், அந்தகனில் நடித்தார். பிறகு இன்னும் நிறைய படங்களில் வலம் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நினைக்கணும். இவருடைய தந்தையும் சரி எல்லோருமே நல்லா பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்ட ஒரு இயக்குனர் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு தன்னுடைய மகனுக்கு அடுத்து திருமணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு கூட இடையில சொல்லியிருந்தார். இன்னும் பிரசாந்த் அவர்கள் நல்ல ஒரு நடிகராக ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு கூட அவர் நிறைய இடங்களில் பேசியிருந்தார். இந்த சூழலில் இப்போ பிரசாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுலேயும் அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டு சரி, நம்மக்கிட்ட என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை தோல்வியாக நினைக்காம நம்ம அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு கடந்து போயிடணும் அப்படின்னு பேசியிருக்கிறது ரொம்பவே ரசிகர்களை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேயுமே ஒரு நல்ல அனுபவமிக்க ஆட்கள் எப்போவுமே தெளிவாக அதுலேயும் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையாக தான் பேசுவாங்க அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படி தான் இப்போ பிரசாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் உண்மையாகவே ரொம்ப ஆழமானது அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு நம்மளுடைய மைனஸை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரசாந்த் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.